உரிமை தமிழ் உள்ளிட்ட மொழிகளை பேசும் பிற தேசிய இனங்களுக்கு இல்லை என்ற உண்மையை உணர வேண்டும். 8 நாட்களாக தோழர்கள் இப்படி உயிரை பணயம் வைத்து போராடக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்தும் நிலையை தமிழ் சமூகம் அனுமதித்திருக்க கூடாது. அவர்களின் உதவிக்கு தமிழ் சமூகத்தின் அத்தனை பிரிவுகளும் அத்தனை கட்சிகளும் அமைப்புகளும் கிளர்ந்து எழுந்து தமிழகத்தையே போராட்ட களமாக மாற்றி இருக்க வேண்டும். அப்படி செய்ய தவறியது வரலாற்றில் அழிக்க முடியாத கரை, வரலாற்று பிழை. கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன, ஆனால் மக்களை அணியப்படுத்தி களத்தில் நிறுத்தவில்லை. இந்நிலையில் டெல்லியில் இருக்கும் ஆரிய இனவெறி பாசிஸ்டுகளிடம் கோரிக்கை வைத்து தோழர்களுடைய உயிரை பணயம் வைத்து உயிரையும் உடலையும் எல்லை மீறி வரித்துக் கொள்வதும் அதை கண்ணால் கண்டும் தமிழ் சமூகம் வாழாக இருப்பது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. உடனடியாக பட்டினி போராட்டம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு இயற்றிய தீர்மானத்தை ஆதரித்துத்தான் தமிழ் சமூகம் குரல் எழுப்புகிறது. இப்பட்டினி போராட்டமும் நடக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பாராமுகமாக இருப்பது என்பது கண்டனத்துக்குரியது. 8 நாள் பட்டினி போராட்டம் எத்தகைய பாதிப்புகளை அதில் பங்கேற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை உணர வேண்டும். 8 நாள் பட்டினி போராட்டத்தை பார்த்தும் அரசும் ஒரு சமூகமும் வாய் திறக்காமல் இருக்கிறது என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. தமிழ் சமூகத்தின் சான்றோர் பெருமக்கள், வழக்கறிஞர்கள், பேரமைப்புகள், அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டின் அரசியல் பொறுப்பு வகிக்கும் உடனடியாக தலையீடு செய்து பட்டினி போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகிறோம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசியல் சமூக அமைப்புகளும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் என்ற கோரிக்கையை மக்கள் மயமாக்க தங்கள் ஆற்றல்களை முடுக்கிவிட வேண்டுகிறோம். தமிழ்நாடு எங்கும் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் தொடரட்டும். பட்டினி போராட்டம் முடிவுக்கு வரட்டும். போராட்ட தோழர்கள் தாங்கள் உறுதியாகவே இருந்தாலும் எந்த இழப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற கவலை நமக்கு இருக்கிறது. தோழமைகளின் உணர்வை ஏற்று போராட்டக்காரர்களும் போராட்டத்தை வழிநடத்தும் பொறுப்பாளர்களும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வேண்டுகிறோம். பேராசிரியர் தா. ஜெயராமன், நெறியாளர், தமிழ்மண் தன்னுரிமை இயக்கம், 6/3/2024 என்று அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். தோழர்களே, 73 ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வரும் ஒரு அடிப்படை உரிமை, நீதி பெறும் உரிமை தமிழில் இருக்க வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டத்தின் உட்கூறு 348(2) அதற்கு வழிவகை செய்கிறது. ஒரு மாநில அரசு விருப்பப்பட்டால் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் என்பது. அத்தகைய எளிமையான நடைமுறையை இந்தி, ஆங்கிலம் அல்லாத மொழிகள் இந்தியாவில் தலை தோங்கக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு அன்றைய நடுவண் அரசுகள் உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்ற தேவையற்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்து தொடர்ந்து தமிழ் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாவதை தடுத்து வருகிறார்கள். இதற்காக பல்வேறு போராட்டங்கள் 1956களில் அன்றைய முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் தொடங்கி இன்று வரை பலரும் அதற்காக குரல் கொடுத்து வருகிறோம். பல்வேறு போராட்டங்கள், பட்டினி போராட்டங்கள், சிறைவாசங்கள், ஏன் பகத்சிங் போன்ற தோழர்கள் அதற்காக போராடியதனால் வழக்கறிஞர் பொறுப்பிலிருந்தே நீக்கப்பட்டார்கள். அதையும் வென்றெடுத்துதான் தேசிய அளவிலே தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், குஜராத், மோடி அவர்கள் குஜராத்திலே முதலமைச்சராக இருக்கும்போது இதே கோரிக்கையை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி 2002 ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தார். அவர் 10 ஆண்டுகளாக தலைமை அமைச்சராக இருக்கிறார். அவரும் இந்த கொள்கையில் பாராமுகமாக இருக்கிறார். அதனால் தேசிய அளவிலே கடந்த பிப்ரவரி 17 அன்று அரசமைப்பு சட்ட அரங்கில் கான்ஸ்டிடியூஷன் கிளப் டெல்லியிலே ஒரு கருத்தரங்கை நடவடித்து தேசிய அளவிலே முடிவெடுத்ததன் அடிப்படையிலே உயர்நீதிமன்ற அனுமதியோடு இன்று வழக்குரைஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் என 24 பேர் தொடர்ந்து அறப்போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். சமீப வரலாற்றில் இப்படி ஒரு 24 பேர் தொடர்ந்து 8 நாட்கள் அமைதியாக அறப்போராட்டத்தில் இருப்பது எங்கும் கண்டிருக்க முடியாது. இது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட, ஒரு அண்ணா ஹசாரேவின் உண்ணாநிலை போராட்டத்தை விட மிக மிக அதிமுக்கியமான போராட்டம். இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் தன்னெழுச்சியான ஒரு எழுச்சி வந்திருக்க வேண்டும் இந்நேரம். ஆனால்
ஊடக வெளிச்சம் படாததனால் அதிகமாக இது மக்களுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இத்தகைய நிலையிலே தமிழக அரசு முன்வந்து நாங்கள் இதை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று சொன்னதின் அடிப்படையிலே தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து அறிவிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து இன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். செயற்பாட்டு குழுவின் சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த செயல்பாடு, இந்த நோக்கம் மிக மிக உன்னதமான நோக்கம். இது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த செய்தி சென்று சேர வேண்டும். இன்றைக்கு நாம் தொடர்ந்து களத்திலே பார்க்கும்போது பெரும்பான்மையான தமிழர்கள் கேட்கிறார்கள், என்ன உயர்நீதிமன்றத்தில் தமிழ்ல பேசக்கூடாதான்னு கேட்கிறாங்க. இந்த விடயமே இப்படி ஒரு அடிப்படை உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டது சொல்றோம். இங்கே நம்ம பதாகையில் எழுதி வைத்திருக்கிறோம். 1950 ராஜஸ்தான் அனுபவித்தது அந்த சலுகையை, 348 உட்பிரிவு 2 சலுகையை ராஜஸ்தான் இன்றளவும் அனுபவித்து வருகிறது. அதே போல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், இவர்களுக்கு ஒரு நீதி, தமிழர்களுக்கு ஒரு நீதியா என்ற இந்த குரல் தமிழகம் எங்கும் ஒலிக்க வேண்டும், உலகெங்கும் ஒலிக்க வேண்டும். எத்தனை காலம் ஒரு நீதிமன்றத்தின் மொழி அந்த வழக்காடிகளுக்கு புரியாமலேயே இந்த அரசு நிலைக்கொத்தி வைத்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த செய்தி தமிழகம் எங்கும் பரவ வேண்டும். வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம், இந்த செய்தியை வீடுகோறும் சென்று சேர்ப்பதற்கு எங்களோடு ஒத்துழையுங்கள். இது வழக்கறிஞர்கள் பிரச்சனை அல்ல, ஒவ்வொரு தமிழர்களும் பிரச்சனை, தமிழ் போன்று பிற மாநில மக்களின் பிரச்சனை. இந்தியாவின் 80 கோடி மக்கள் நீதிமன்றத்தின் நடைமுறை புரியாமலேயே இந்த 73 ஆண்டுகள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நீதிமன்ற அடிமை என்றே நாம் சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. எனக்கு நீதி வேண்டும் என்றால் நான் ஆங்கிலம் தெரிந்துதான் நீதி பெற வேண்டுமா? வழக்காடி தமிழர், எதிர் வழக்காடி தமிழர், வழக்கறிஞர் தமிழர், எதிர் வழக்கறிஞர் தமிழர், நீதிபதியும் தமிழர் என்ற போது யாருக்காக ஆங்கிலத்தில் நடத்துகிறார்கள்? ஆங்கிலேயர்கள் என்றோ நாட்டை விட்டு சென்று விட்டார்கள். ஆக இந்த அநீதி தொடர்ந்து நடந்து வருகிறது என பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இன்று அறப்போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எத்தனை நாட்கள் இவர்களை ஏமாற்றுவார்கள்? எதற்காக உச்சநீதிமன்றத்தின் அனுமதி தேவை? அரசமைப்பு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்களா? அரசமைப்பு சட்டத்தை உண்டாக்கி அம்பேத்கர் போன்ற பெருந்தகைகள் இருந்ததனால் இப்படி ஒரு பிரிவை வழங்கி இருக்கிறார்கள். இல்லைன்னா அதையும் கொடுத்திருக்க மாட்டாங்க. கொடுத்ததையும் இன்று கொடுக்க மறுக்கிறார். உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மக்களின் பணியாளர்கள். இன்றைக்கு சாதாரண ஒரு எளிய தொழில்களுக்கு, அரசு பணிகளுக்கு கூட பல தகுதிகளை நிர்ணயித்திருக்கும் பொழுது ஒரு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக வருபவர்கள் குறைந்தபட்சம் அந்தந்த மாநில மொழிகளுடைய பாண்டித்தியம் பெற்று வரட்டும். இன்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவர்கள் அவங்க போற மாநிலத்துடைய மொழிகளை கற்றறிகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு நீதியான்னு கேட்கிறோம். அதையிலும் கூட ஆங்கிலத்தோடு தமிழை கேட்கிறோம். வெறும் தமிழ் கேட்கிற, ஆங்கிலத்தோடு தமிழ் கேட்கிறோம். எந்த விதமான தடையும் இல்லை. இன்றைக்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. அந்த தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் ஒருவர் எந்த மொழியில் பேசினாலும் உடனுக்குடன் அவர்களுக்கு மாற்று மொழியில் மொழிபெயர்ப்பு வாய்ப்பு உள்ளது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக பலதையும் செய்ய முடியும். ஆக இப்படியெல்லாம் வாய்ப்பு உள்ள போது இந்த செய்தியை தயவு கூர்ந்து எல்லா தளங்களிலும் எடுத்து செல்லுங்கள். இது ஒருவேளை அரசியல் காரணங்களுக்காக அல்லது அரசின் கோரிக்கைக்காக இன்று நிறைவு அடைந்தாலும் தொடர்ந்து இது பல்வேறு தளங்களில் நாம் முன்னெடுக்க வேண்டிய விடயம் என்பதை செய்தியாளர்களுடைய மேலான பார்வைக்கு செல்கிறோம். மேலும் இந்த உண்ணாவிரத போராளிகளுக்கு தொடர்ந்து பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த போராட்டத்தை தொடர நிதியும் தேவைப்படுகிறது. வாய்ப்புள்ள தோழர்கள் பேரறிஞர் அண்ணா சொன்னது போல் காசு உள்ளோர் காசு தாரீர், பொற்குவை உள்ளோர் பொற்குவை தாரீர் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.
தொடர்ச்சியாக மன உறுதியோடு உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபடும் தோழர்களை வாழ்த்தி தோழர் செந்தமிழ் சீமான் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். மேடையில் யாரும் உள்ள ஒரு ஆடா சொல்லுங்க. இடுக்கின்ற இடம் குறைவாக இருப்பதனால் போக்குவரத்து இடையூறு செய்யாமலும் அனைவரும் மேடையில் ஏற முயற்சிக்காமலும் இருக்குமாறு வேண்டி விரும்பி. மேடையில் யாரும் நிக்காதீங்க, கொஞ்சம் இறங்குங்க. நாம் தமிழர் கட்சி உறவுகள் சற்று இருக்கைகளில் அமர்ந்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் மேடையில் இருக்கிறார், பட்டினி போராளிகளை சந்தித்து இருக்கிறார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்ற வகையிலே கடந்த 8 நாட்களாக தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் தாய் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் இயக்கம், உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்குரைஞர் செயற்பாட்டு குழு சார்பில் 24 பேர் பங்கேற்கும் பட்டினி போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடுவண் ஆட்சியாளர் தரப்பிலிருந்தும் மாநில ஆட்சியாளர் தரப்பிலிருந்தும் இந்த பட்டினி போராளிகளை நேரடியாக சந்தித்து தக்க ஆதரவையும் ஆலோசனையையும் ஊக்கத்தையும் அளிப்பதற்கு இதுவரையில் யாரும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறார்கள். தமிழ்நாடு புதுச்சேரி வழக்குரைஞர் அவையம், பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி தீர்மானம் இயற்றி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2006இல் தீர்மானம் இயற்றி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கருத்தரங்கங்கள், போராட்டங்கள், புதுதில்லிக்கு சென்று இந்திய அளவிலான மாநாடு என அனைத்தையும் நடத்தி முடித்த பின்னரும் எத்தகைய தீர்வும் கிடைக்காத நிலையில் 14 வழக்கறிஞர்கள், 3 சட்ட மாணவர்கள், 7 தமிழ் ஆர்வலர்கள் என மொத்தம் 24 பேர் 8வது நாளாக பட்டினி போரில் இருக்கிறார்கள். 4 பேர் பெண்கள், 6 பேர் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், 3 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இந்த பட்டினி போரில் இருக்கிறார்கள். பகத்சிங்கின் தந்தை பகத்சிங், பகத்சிங் மகன். இந்த நிலையிலே நீங்கள் தமிழினத்தால் கைவிடப்படவில்லை, தமிழ் இனம் உங்கள் பக்கம் நிற்கிறது, தாய் தமிழ் அவ்வளவு எதிரில் தோற்று போகாது, திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள்கடல் நீரோடும் இவற்றோடு பிறந்த தமிழோடு நாங்கள் பிறந்தோம் என்று கூறி எமக்கு ஆதரவு அளிப்பதற்காக வந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை பேச அழைக்கிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று
நம்முடைய புரட்சி பாவலர் முன்வைத்த முழக்கத்திற்கேற்ப உயிருக்கு நிகரான நம் மொழி காக்க தங்களின் உயிரையே கொடுத்து போராடிய வீர மறவர்களின் வழி வந்தவர்கள். இந்தி திணிப்பால் எங்கே எம்முயிர் தமிழ் மொழி அழிந்து விடுமோ என்று அஞ்சி தம்முயிரை தந்த மொழிப்போர் மறவர்களினுடைய வழித்தோன்றலாக வந்த பிள்ளைகள் இன்று உயிருக்கு நிகரான தங்கள் தாய்மொழியை காப்பதற்காக மீட்பதற்காக உயிரை முன்னிறுத்தி உண்ணா நோன்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற வழக்கறிஞர் பெருமக்கள் தம்பி சான்சன் ஐயா பாவேந்தன் போன்றவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறவர்களை பார்க்கிறேன். என்னுடைய தம்பி பகத்சிங் அவர்கள், அவருடைய தந்தையார், அவருடைய மகன், அவருடைய துணைவியார் 3 தலைமுறையாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று. ஈழ விடுதலை போராட்ட களத்தில் நம் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அப்பா அம்மா என்று 3 தலைமுறையும் களத்திலே நின்றார்கள். அதை போல தம்பி பகத்சிங் அவர்களுடைய போராட்டத்தை பார்க்கிற போது அதற்கு நேரான நிகழ்வாகத்தான் நாம் இதை பார்க்க முடியும். இங்கே தமிழ் அறிஞர்கள், தமிழ் சான்றோர் பெருமக்கள், தமிழின் மீது பற்று கொண்டவர்கள், தமிழை தங்கள் உயிருக்கு மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இங்கே இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார். குறிப்பாக எங்களுடைய ஐயா சின்னப்பா தமிழர் அவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று தமிழை மீட்பதற்கு காப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், அதிலே தலைவராக நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருந்தார்கள். மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், ஐயா சேதுராமன் அவர்கள், ஐயா நெடுமாறன் அவர்கள், இப்படி எண்ணற்ற பெருமக்கள் அதிலே அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பினார்கள். அதற்கு அரும்பாடு ஆற்றியவர்கள் ஐயா சோழ நம்பியாரும் அண்ணன் ஓவியர் வீர சந்தானம் அவர்களும். திரைத்துறையிலிருந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் பங்கேற்ற ஒரே ஒருவன் என்ற உண்மையிலும் உரிமையிலும் இதை பேசுகிறேன். அன்றைக்கு இதே போராட்டங்களில் ஐயா சின்னப்பா தமிழர் அவர்கள், ஏகப்பட்ட தமிழறிஞர்கள், ஐயா தலைநகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா சுந்தரராஜன் அவர்கள், தமிழப்பன் அவர்கள், ஏகப்பட்ட அறிஞர்கள். அது 20 ஆண்டுகளுக்கு. அதுக்கு முன்பு இவர்கள் எல்லாம் தனித்தனியாக தமிழறிஞர்கள் போராடினர். எங்கள் அம்மா அற்புதம் அவர்கள் கூட வரும்போது சொல்லிவிட்டார்கள், ஏடா தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் தமிழ்ல வழக்காடுங்கிற கொடுமையை. இப்ப நான் இதை இங்க பாக்குறீங்க, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் எல்லாம் அவன் தாய்மொழி. ராஜஸ்தான் ராஜஸ்தானி, அவனுக்கு இந்தி இல்ல, பீகார் பீகாரி, அவன் மொழி இருந்தாலும், ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லாம் இந்தியில் வழக்காடுகிற உரிமையை பெற்று விட்டார்கள். அதை போல எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறோம். இதையே நான் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அல்லது பீகார், குஜராத் அங்க போய் கேட்டால், ஏன்னப்பா ஓ மாநிலத்துட்டிங்க கேட்கிறேன் என்று சொல்லலாம். என்னுடைய தாய் நிலத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற, வழிபடுகிற, பாடங்களை பயில்கிற, அரசின் நிர்வாக மொழியாக இருக்கிற
இந்த உரிமையை தான் நாம் கேட்கிறோமே ஒழிய என் தாய்மொழியை மீட்க போராடுவதும் காக்க போராடுவதும் இந்த நாட்டில் பிரிவினைவாதம் என்று பார்க்கப்படுமையானால் அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு புனிதமானது என்று கருத தோன்றுகிறது பெருமக்களே. அதுதான் உண்மையிலும் உண்மை. ஒரு கவிஞன் எழுதியிருந்தான், என் வீட்டை இடித்தவன், நாட்டை அழித்தவன், கண்முன்னே தாய் தந்தையை கொன்றவன், என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து அழித்தவன், அதை தடுப்பதற்கு எதிர்த்து போராடிய என்னை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொன்னால் அந்த வார்த்தை எவ்வளவு புனிதமானது என்றார். அதுபோல எங்கள் தாய்மொழியை நாங்கள் மீட்கவும் காக்கவும் போராடுவது உங்களுக்கு பிரிவினைவாதம் என்றும் மொழி சாவனிசம் என்றும் செப்பரேட்டிசம் என்றும் மொழி தீவிரவாதம் என்றும் தெரிந்தால் அதை தவிர்க்கவே முடியாது. அந்த தீவிரவாதத்தை அந்த தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய வேண்டிய தேவை உருவாகிறது. கட்டாயமாக இந்தி படி என்பது இந்தி தீவிரவாதம், இந்தி சாவனிசம் இல்லையா? சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்பது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? தமிழில் படிக்க வேண்டும் என்று பேசுவது சொல்வது என்பது இது எப்படி சாவனிசமாகும்? அது எப்படி பாசிசமாகும்? நான் வேற ஒரு மாநிலத்தில் போய் என் தாய்மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்வது பாசிசம். அது தீவிரவாதம், மொழி திணிப்பு. என் தாய் நிலத்தில் என் தாய்மொழியை நான் படிக்க கேட்பது என்பது என் உரிமை, என் பிறப்புரிமை. எங்களுக்கு மட்டும்தான் மொழி பற்று இருக்குது, அது ஏதோ இது வேண்டாத வேலையை தமிழர்கள் செய்கிறார்களா? நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவார்மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத் அவர் சொன்னது தாய்மொழி பற்று. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று முகமது தர்வீஸ் முன்வைத்தது தாய்மொழி பற்று. அது புரட்சிகர முழக்கம். அயர்லாந்தின் விடுதலைக்கு போராடிய டிவேலரா உனக்கு அயர்லாந்து நிலம் வேண்டுமா, ஐரிஷ் மொழி வேண்டுமா என்று கேட்டபோது என் தாய் நிலத்திற்கு எதிரான ஒரு தாய் நிலத்தில் உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு மொழி, அந்த மொழிக்கு இணையான மொழியை உலகில் நான் எங்கும் பெற முடியாது. எனவே எனக்கு என் தாய்மொழி ஐரிஷ் மொழியை தந்து விடுங்கள் என்று சொன்னது மொழி பற்று. இந்த நிலப்பரப்பில், இந்திய ஒன்றிய நிலப்பரப்பில் இன்றைக்கு தேசிய கீதம் நாட்டுப்பண் என்று பாடுகிற நீங்கள் வங்க மொழியில் எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் எந்த மொழியிலும் எழுதலை. ஏன் அவன் இத்தனை மொழிவழி தேசிய இனங்கள் வாழுகிற நாட்டிலே அவர் தாய்மொழியில் தான் எழுதினார், வேற மொழியில் எதையுமே எழுதவில்லை. காரணம் அவருக்கு இருந்த மொழி பற்று என்று சொன்னீர்கள். அது ஏன் மொழி வெறி என்று நீங்கள் சொல்லவில்லை? தமிழர் உரிமை, தமிழ் மீட்சி என்று நாங்கள் பேசுவதெல்லாம் மொழி வெறி, இன வெறி, பாசிசம் என்றால் நீங்கள் தான் கொடுமையான இன வெறியர்கள், மொழி வெறியர்கள். நீங்கள் ஒரு மொழியின் வெறியர்கள். நாங்கள் கேட்பது ஒரு தேசியனத்தின் உரிமை. என் தாயை என் தாய்மொழியில் அம்மா என்று அழைப்பது என்பது என் அடிப்படை உரிமை, என் பிறப்புரிமை. அது கூடாது என்பது மிகப்பெரிய கொடுமை, பாசிச கொடுமை. அதை தடுப்பது. இந்த போராட்டம் இன்னைக்கு இதில் பொழுதுபோக்குக்கு போராடுறது இல்லை. 4 மாசத்துக்கு முன்னாடி இதே போராட்டம் நடந்தது. அதில் எண்ணற்ற தமிழர்கள் பங்கேற்றார்கள். இது அவ்வப்போது பருவகால வியாபாரம் போல, வெயில் அடிக்கும் போது இளநீர் விற்பது, குளிர்பானங்கள் விற்பது, மழை அடிக்கும் போது சூடாக தேநீர் விற்பது போல அந்த பருவகால வியாபாரம் அல்ல உடன் பிறந்தார்களே. இது எங்கள் உணர்வு. வழக்காடுகிற உரிமை மட்டும்தான் தமிழ்நாட்டில் மறுக்கப்பட்டிருக்கிறதா? பயிற்று மொழியாக என் தாய்மொழி இருக்கிறதா? எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு வரலாறு, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்றால் எந்த அறிவார்ந்த பெருமக்களிடத்திலே பதில் உண்டு? யார்கிட்ட உண்டு? யார் இதற்கு மறுத்து கருத்து சொல்ற யார் வரப்போகிறார்கள்? உலகில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உங்களை மறந்து நீங்கள் உறங்குகிற போது உங்களுக்கு எந்த மொழியில் கனவு வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்க வேண்டும். அதுதான் உங்கள் சிந்தனை மொழி.
அதான் உங்கள் அறிவு மொழி, ஆற்றல் மொழி. நீங்கள் உங்களை மறந்து உறங்குகிற போது உங்களுக்கு இங்கு ஆங்கிலத்திலே கனவு வந்து விட்டால் நீங்கள் இனம் மாறிவிட்டீர்கள், சோரம் போய்விட்டீர்கள். உங்கள் ரத்தத்தை பரிசோதிக்க வேண்டும். இதுவரைக்கு உலகிலே, எழுத்துலகிலே, படைப்புலகிலே, அறிவியல் அறிஞர்கள் எல்லோரும் எண்ணற்ற பெருமக்கள் உலகில் தலை சிறந்தவர்களாக மதிக்கப்படுகிற நோபல் பரிசை பெற்றிருக்கிறார்களே, என் உடன் பிறந்தார்களே, அவர்கள் எல்லோருமே தங்கள் தாய்மொழியில் படித்தவர்கள். உலகில் எல்லா நாடுகளும் மேக் இன் இந்தியா, மேக் இன் சீனா, மேக் இன் ரஷ்யா, மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா, மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் பிரான்ஸ், மேட் இன் ஜெர்மன் என்று இருக்கிறது. இந்தியா மட்டும் மேக் இன் இந்தியாவா இருக்க காரணம் தாய்மொழியில் கல்லாதது. இது உலகம் பூரா இருக்கிற உண்மை. அவரவர் மொழி அவரவருக்கு. உங்கள் தாய் அழகானவள், அறிவானவள், அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு, தகுதி உண்டு. ஆனால் என் தாய் அழகற்றவள், இழிவானவள் என்று சொல்ல உலகத்தில் எவனுக்கும் அருகதையோ தகுதியோ கிடையாது. நீங்கள் எல்லோரும் பெருமக்களே அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் எமக்கு உண்டு. உலகில் பல்வேறு மொழி ஆய்வறிஞர்கள் இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஜெர்மன், பிரான்ஸ், அந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது, இந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது, சீன மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது என்ற ஆய்விலே நிறுவுகிறார்கள். நான் சொன்னால் ஒரு தமிழ் மகன் தாய்மொழி பற்றிலே பேசுகிறேன். இங்கே இருக்கிற அறிஞர் பெருமக்கள் பேசினால் அந்த பற்றிலே பேசுகிறார்கள் என்று கருதலாம். அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்கிறான், உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. மறுப்பவர் எவர் உண்டு? ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமகோனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டிற்கு ஜப்பானுக்கு வேளாண்மை எப்படி செய்வதென்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை உருவாக்கி கொண்டோம், செழுமைப்படுத்தி செம்மைப்படுத்தி கொண்டோம் என்று அவர் பேசியது இருக்கிறது. ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பாக எல்லா இடத்திலும் தொடர்பு மொழி, ஆட்சி மொழியாக மாறி நிற்கிறது. ஆனால் ஆங்கிலத்திற்கு அரிய உயிர் சொற்களை, கலை சொற்களை பிச்சைத்தது என் தாய்மொழி தமிழ் என்பத பெருமிதமும் திமிரும் எமக்குண்டு. ஐயம் இருக்கிற பெருமக்களே, எங்களுடைய அப்பா இன்றும் இருக்கிறார் அருளியார் புதுச்சேரியிலே மொழியியல் ஆய்வறிஞர், சொல்லியல் ஆய்வறிஞர். எடுத்து படியுங்கள். நான் கொடுத்தது கடன் கொடுத்தது. என்னுடைய கொல் அவனுடைய கில், என்னுடைய உடன் அவனுடைய சடன். எஸ் போட்டிருப்பான். என்னுடைய பேச்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பீச், என்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு. மறுப்பவர் எவர்? என்னுடைய கட்டுமரன் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய கட்டுமரன் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி. யார் உண்டு? என்னுடைய காசு அவனுடைய கேசு, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர். அதனாலதான் அக்ரிகல்ச்சர்னா நான் போட்ட பிச்சை. அடுத்தவன் மொழியை எனக்கு அறிவென்று சொல்ல நீ யார்? யார்? இந்தி, இங்கிலீஷ், அது நாலேஜ், நாட் அ லாங்குவேஜ். இது தெரியாத முட்டாள் கூட்டம் என்று நினைச்சு கொண்டிருக்கீங்களா நீங்க? உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழனம் என்று என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொல்றார். உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் நான். நீ எனக்கிட்ட வந்து பேசக்கூடாது. கேரளாவினுடைய ஆகச்சிறந்த கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார், உலகத்திலே ஆகச்சிறந்த இலக்கியங்களை படிக்கிற, தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற, கற்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள். அவர்களையும் விட தம் இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு இனத்திற்கு தான் அந்த வாய்ப்பு உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று. அதே ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை உண்டு என்று பேசுகிறார். பேசியிருக்காரு பாருங்க. நாங்க ஏதோ வேலை வெட்டி விட்டு பொழப்ப விட்டுட்டு வந்து இதுல எங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும்னு அப்படி கிடையாது. 100 ரூபாய்க்கு நலத்திட்டத்தை சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ற கூட்டம் அல்ல நாங்க. இதெல்லாம் என்றைக்கு சாதிச்சு முடிச்சிருக்கணும். மாநில அரசு தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமையை கொடு என்று சட்டம் இயற்றினால் ஒன்றியத்தில் இருக்கிற, அங்க இருக்கிற, மத்தியில் இருக்கிற அரசு சொல்லுது மாநில அரசு போடுற சட்டத்தை மதிக்க தேவையில்லை என்று. அப்ப மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன மாய்த்துக்கிட மதிக்கணுங்கிற கேட்கிற ஒரு ஆண்மகன் இங்க இல்ல. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை.
அதுக்கு அது சாத்தியமில்லாததையெல்லாம் பேசுவாருங்க. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துகிறவன் எவனோ அவன் தான் உலக வரலாற்றில் புரட்சியாளன். எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை என் உடன் பிறந்தவர்களே, எல்லாம் தேவையிலிருந்து தான் பிறந்திருக்கிறது. எனவேதான் தேவையை கண்டுபிடிப்பின் தாய் நான். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். சும்மா வெறுங்காலம் நடந்த கல்லு முள்ளும் குத்திச்சு சுட்டிச்சு செருப்பு தேவைப்படுச்சு படைச்சான், அவ்வளவுதான். தொடர்பு தேவைப்படுச்சு, பேசணும் தோணுச்சு, அலைபேசி கண்டுபிடிச்சான், தொலைத்தொடர்பு கண்டுபிடிச்சான், விரைந்து செல்ல நினைச்சா மயில் வந்து வந்துச்சு, பாறை வந்து எல்லாம் வந்துச்சு. அதே பேசிக்கிறது. இவங்க தேவையில்லாம பேசுறாங்க. எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டத்தை கட்டுவேன்? எத்தனை நாளைக்கு? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் உண்டா? நாட்டில் இருக்கா? ஏட்டில் இருக்கா? தமிழன் நாக்கில் இருக்கா? சரிபாதி ஆங்கிலம், 90 விழுக்காடு ஆங்கில சொற்களை கலந்து பேசுகிற முறை. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். நான் இல்ல, அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். அது குறித்த விவாதம் நடந்ததுண்டா? உலகத்திலே அண்ணல் அம்பேத்கரை தாண்டி அறிவாசான் எவனாவது உண்டா? ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும். ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன் 64,000 புத்தகம் படித்த ஒரே அறிஞர் பெருமகன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அதனால்தான் அறிவாசான் என்கிறார். ஆசிய கண்டத்திலே தனி மனிதன் நூலகம் பெரிதாக இருந்தது அண்ணல் அம்பேத்கர் உடையதுதான். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும் என்று நூலகம் எங்கிருக்கிறதோ அங்கு விடுதி எடுத்து தங்கிய பெருந்தகை. அவர் சொல்லுகிறார் தெற்காசி இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். ஏன் எங்களுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். நாங்கெல்லாம் இனப்பற்றாளர்கள், மொழிக்கு சொந்தக்காரர்கள், தமிழர்கள் இனப்பற்றில் மொழி பற்றில் பேசுறோம். அவர் இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தாண்டா உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு என்று பதிவு செய்திருக்கிறார். எல்லாத்தையும் விட்டு தூக்கி போட்டு இங்கிலீஷ் படிச்சா அறிவுன்னு பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ் எல்லாம் பிச்சை எடுக்கிறான். அமெரிக்கால பள்ளிக்கூடம் போய் படிக்காதவங்க கூட ஆடு மாடு மேய்க்கிறவன் வந்து பள்ளிக்கூடம் போய் சுத்தமா படிக்கல, எந்த வேலையும் படிக்கவே இல்லை, அவன் இங்கிலீஷ் பேசுவான். அது அவன் தாய்மொழி. என் மொழியில் இல்லாத வளம், அறிவு, செறிவு, தெளிவு என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு பேசு? என்ன இருக்கு பேசு? சாக்ரட்டிஸ் கொண்டு வா, சாக்ரட்டிஸ் கொண்டு வா, கன்ஃபியூசியஸை கொண்டு வா, உலக பெரும் சிந்தனை கொண்டு வா, சொல்லு, நபிகளை கொண்டு வா, இயேசுபிரானை கொண்டு வா, பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டு வா. என்ன உங்க சிந்தனைக்கு தாழ்ந்துட்டான் என் பாட்டனார் வள்ளுவ பெருமகன்? சொல், என்ன குறைஞ்சிருச்சு? எங்களுக்கு என்ன குறைஞ்சிருச்சு? அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறது நபிகள் நாயகம். அடுத்தவன் பசித்திருக்கும் போது உணவு உண்டாதுங்கிறார். தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக என்கிறார் இயேசுபிரான். எது கொண்டு வந்தாய் கொண்டு சொல்ல என்கிறார் பகவான் கிருஷ்ணன். எதிராக கொண்டு வந்தா கொண்டு சொல்ல, இருக்கிறதெல்லாம் அதற்கு பகிர்ந்து கொள்ள. எங்க பாட்டனார் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலைங்கிறான். இதுல என்ன நான் குறைஞ்சிட்டேன்? என்ன குறைஞ்சிட்டேன்? தோல்விக்கு 2 காரணங்கள் தாண்டா. ஒண்ணு, சிந்திக்காமல் செய்வது, யோசிக்காமல் செய்வது, யோசித்த பிறகு செய்யாமல் இருப்பது. இதாண்டா காரணம். இது பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ண பரமாத்மா. சரி என்றுபட்டதை செய்ய தவறுவதும் என்பதும் தோல்விக்கு காரணம். கன்ஃபியூசியஸ், செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும். இது என் பாட்டன் வள்ளுவ பெருமகனார். என்ன நான் குறைஞ்சிட்டேன்? என்ன குறைஞ்சிட்டேன்? பிறர் குறை காண்பவன் அறமனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன். சாக்ரட்டிஸ். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் இருக்கு எங்கள் பாட்டனார். எதடா நாங்க சிந்திக்கல? எதை உலகத்தை கொடுக்கல? உலகத்துல பெரிய பெரிய அறிஞர்லாம் இருந்தா. எங்க அப்பா நம்மால் வேலை எம்வேர்டு ஹூக்கர்னு ஒருத்தன். எம்வேர்டு ஹூப்பர் ஒரு மருத்துவ, அமெரிக்கால டாக்டர். ஒரு பொண்ணு மனம் வருது, அதுக்கு ஒவ்வாமை நோய், அலர்ஜி. எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது, தண்ணி குடிச்சாலும் வாந்தி வருது. சரி, போய் நோயாளியை பத்திரிச்சு சோதிச்சு பாக்குறாரு மருத்துவர். என்ன செஞ்சாலும் நிக்க மாட்டேங்குது. வீட்டுல வந்து தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருது, எனக்கு நோயாளி கிடையில நீ யாரான்ட்டு. விறுவிறுன்னு போய் மருத்துவமனையில அந்த பொண்ணு படுத்திருக்காரே பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு வாரம் கழிச்சு போய் திறக்கிறாரு. மயம் கிடக்கிற பொண்ணு தட்டி எழுப்புறாரு, தண்ணி கொடுக்குறாரு, வாந்தி வரல. பசிக்கு கேட்குது, உணவு கொடுக்குறாரு, வாந்தி வரல. கீழே ஒரு குறிப்பு எழுதுறாரு,
சாப்பிட்ட உணவை செரிச்சிருச்சா என்று பார்த்து உண்ண வேண்டும், பசித்த பிறகு உண்ண வேண்டும். எங்க அப்பா கீழே எழுதுறார் நம்மாழ்வார், அடே எம்மேடு கூக்கார், உன் பரம்பரை கருவாவதுக்கு முன்பே என் பாட்டன் எழுதியிருக்காண்டா, மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். யாரா அறிங்க? எம்மேடு கூக்கரா என் பாட்டன் வல்லவனாடா? வள்ளுவன் எங்க அப்பத்தாவ பின்னாடி அறிவு முதாட்டி அவை வர வள்ளுவன் நல்லா தான் எழுதியிருக்கான் பையன். ஆனா 1.25 அடியில் எழுதியிருக்கான். அதுவே சின்னது, ஒரு ஹைக்கு ஃபார்ம்ல புதுக்கொடி வடிவத்தில் இருக்கு. அதுவே சின்னது. ஆனா அவை வர பிள்ளைய படிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். ரொம்ப பெருசு. அவ பசித்து புசி 2 வார்த்தை கேத்து மாத்திரையில அடைச்சு போட்டு போயிட்டான். நீ எனக்கு வந்து பிச்சுக்கிற. தமிழ்ல என்ன இருக்குன்னு, தமிழ்ல இல்லாத என்னடா இருக்கு உலகத்துல சொல்றான். இந்த நாட்டில் பிரதம மந்திரி ஐயா பெருமதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் உலகம் பூரா போறதுல நாங்க பேசுறது அங்க வீசுக்காரு. உலகத்தின் முதல் மொழி தமிழ். எந்த அறிஞர்களும் எந்த ஆய்வறிஞர்களும் மறுக்க முடியாது. அதுதான் இங்க வந்து இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். ஆமா, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அவ்வளவு தொன்மை மிக்க மொழிக்கு, அவ்வளவு ஆகச்சிறந்த மொழிக்கான அங்கீகாரம் என்ன இந்த நாட்டில்? அதான் எங்க கேள்வி. எங்க தாத்தா காகிதம் இல்ல, இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக இது வரலாம் என்று விவாதம் நடக்கிற போது, இந்திய மொழிகளின் மூத்த மொழி, பழமையான மொழி, தொன்மையான மொழி தான் வர வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கும் போது எழுந்து பேசுகிறார் ஒருவர், பெருமக்களே, இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதிகார மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ் தான் இருக்க வேண்டும். தமிழ் தான் இந்திய மொழிகளின் மூத்த மொழி, தொன்மையான மொழி. இது எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க முடியாது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசுகிறார். அப்ப இவர் தாத்தா இஸ்லாமிகனால நேரு எந்திரிச்சு, என்ன சாஹிபு நீங்க உருத கேட்பீங்கன்னா நீங்க தமிழை கேட்கிறீங்களேன்னு அவர் மறுமொழி சொல்றார். உடனே நம் தாத்தா மறுக்காமல் சொல்ற, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று முழக்கத்தை முன்வைத்தவர் நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர். நாங்கள் வழக்காடு மன்றத்தில் மட்டுமே எங்கள் உரிமையை கேட்கவில்லை. பள்ளி கல்லூரிகளில், ஆட்சி அதிகார நிர்வாகங்களில், தமிழகத்தின் தெருக்களில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எங்கள் முன்னோர்கள் முன்வைத்து தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்க. என் அன்பிற்குரியவர்களே, நம்மோடு நாம் பெரிதும் நேசிக்கின்ற விடுதலை பாவலர் அண்ணன் அறிவுமதி அவர்கள், எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளுங்கிறார். இதை தமிழ் இளம் தலைமுறையினர் இதய சூற்றில் எழுதி வைத்துக் கொள்ளும். சும்மா போட்டு நாங்க தான் வெட்டி வேலை பார்க்கறதா நினைச்சு கூடாது. எல்லாத்தையும் விட்டு பசியில பசி கடந்து பாரு, அப்ப தெரியும். பசி என்கிற கொடிய நெருப்பை வைத்துக்கொள்ள கொட்டி போராட்டிருக்கேன். எதுக்கு? உயிர் தமிழ் அழிந்து விடக்கூடாது, உயிரை கொடுத்தேனும் காக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம். இது ஒரு தொடக்கம்தான். 10 பேர் வந்து படுத்துட்டா தமிழ் மீண்டுருமா போயிருமா அப்படின்னு. தம்பி, வண்டி நிறைய குப்பை, எவனும் வண்டி நிறைய நெருப்படுத்திக் கொண்டு போவதில்லை கொளுத்துவதற்கு. ஒரு தீப்பட்டி, ஒரு தீக்குச்சி தான். இதான் புரட்சி. அவ்வளவு பெரிய காட்டை ஒரு தீக்குச்சி எரிக்கும். அது மாதிரி இது வயிற்றுக்குள் எரிகிற அந்த தீ இருக்குதே, அந்த பசி தீ, அது இந்த நாட்டை ஒரு நாள் பற்றி பரவும். என்னுடைய தமிழாசிரியர் குப்புசாமி கிட்ட நான் கேட்டேன், உருகி சுகம்பரா மார்பை திருகி எரிந்தால் தீட்டால் கண்ணகி என்று மதுரை மாநகர் எரிந்ததுன்னு. அப்ப இப்ப இருக்கிறது வேற மதுரையான்னு கேட்டேன். அப்ப எரிஞ்சு சாம்பலாய் வேற மதுரையான. அப்படி இல்லடா இருக்கா உட்காரு. அவளுடைய வேதனை, அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நினைத்து மக்கள் வயிறு இருந்தார்கள் என்று சொல்வதற்கு இளங்கோடிகள் அப்படி எழுதியிருக்காரான்னு. அது மாதிரி இவர்கள் பற்ற வைக்கிற நெருப்பு அவ்வளவு எளிதாக அணையிறது இல்லை. என் தம்பி பகவத் கூட கேட்டான், சட்ட போராட்டம் பண்ணுவோம், உறுதியா பண்ணுவோம். இந்த தேர்தலில் இதை ஒரு முதன்மை பிரச்சனை சிக்கலாக கொண்டு போய் பரப்பும், மக்களிடத்தில் சொல்லுவோம். ஏன் தாய்மொழி அவசியம்? மொழியின் முகம் மதம் சாதி அடையாளம் அல்ல. அது தமிழ் இளம் தலைமுறைக்கு பயிற்றுவிக்கணும். அன்பிற்குரியவர்களே, அறிவார்ந்த பெருமக்களே, உலகில் முதல் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா என்கிற அந்த புரிதல், அந்த தெளிவு உங்க எல்லோருக்கும் வரணும். முதலில் மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்பட்டது.
அந்த இனக்கூட்டம் ஒரே நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்குமானால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்பட்டது. இதுதான். அப்படி பார்த்தால் முதலில் தோன்றியது தமிழ், முதலில் தோன்றிய இனம் தமிழ் இனம். இன்று வரை இருக்கு. தூரத்தில் இருக்கிறவனை அழைப்பதற்கு ஏய் ஏய் ஆ என்று அழைத்த ஒளிகள் இன்று வரை தமிழில் காண கிடக்கிறது. எல்லாரும் சொல்றார். ஆதியில் மனிதன் காடுகளிலிருந்து நகர்ந்து இடம்பெற தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருந்த எழுத்து வடிவம் ஒளி வடிவமும் இன்று வரை தமிழில் இருக்குதுன்ற. நீ என்னை ஏதோ பாசிஸ்ட் சாவனிஸ்ட் இதெல்லாம் வெட்டி வேலை. அதுல அவ்வளவு பெரிய மொழிக்கு சொந்தக்காரன் நீ. 400 ஆண்டுகளை தொடல வச்சுக்க, ஒரு 500 ஆண்டுகளை நீ நிறைவு செய்யல. இந்தி நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழிக்கு இனத்திற்கு சொந்தக்காரன். நீ என் மொழியை நாளாந்தர மொழியா தள்ளிட்டு நீ உன் மொழியை ஆட்சி மொழி, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம். சீமான் இந்த மண் நிலத்தை விட்டு கேரளா போறான். அவன் கேட்பான் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எந்த மொழியில் பதில் சொல்ல போறேன்னு தான் பாக்குறான் அவன். அங்க போய் ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் முஸ்லிம்லாம் பேச முடியாது ராஜா. ஐ ஆம் தேவர், ஐ ஆம் நாடார், ஐ ஆம் கோனார், ஐ ஆம் செட்டியார்லாம் பேசிக்க முடியாது ராஜா. இந்த நிலத்திலே உன் தாய் நிலத்தை விட்டு எந்த மாநிலத்திற்கு போனாலும் உன் அடையாளம் நீ தமிழன் என்பதுதான். இந்த நாட்டை விட்டு வேற எந்த நாட்டிற்கு போனாலும் ஹூ ஆர் யூ, நீ யார் என்று கேட்டால் ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இந்து கிடையாது, ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது, ஐ ஆம் கவுண்டரோ செட்டியாரோ வன்னியரோ கிடையாது, நீ தமிழன். அப்ப உலகில் எங்கு போனாலும் நீ தமிழன் என்பதான அடையாளம். அதைத்தான் புரட்சி பாவலன் சொல்கிறார். இங்கு பிறப்பினும் தமிழ், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்கிறார். நீ எழுதி நீ ஆழ்ந்து படித்துப்பார். இந்திய நிலப்பரப்பில் இங்கே எங்கிருந்து இங்கு வந்தாலும் திராவிடர், கேரளா திராவிடர், ஆந்திராவில் திராவிடர், கர்நாடகம் திராவிடர், வட இந்தியா பீகார் குஜராத் ராஜஸ்தான் எல்லாம் இந்தியர். ஆனால் நீ இந்த நிலப்பரப்பில் உலகின் எந்த ஓரத்துக்கு எங்கு சென்றாலும் நீ இனம் மாறவில்லை, நிறம் மாறவில்லை, நீ தமிழன் தான். நீ வேணா பாரு, எங்க வேணாலும். கர்நாடகாவில் 1.7 கோடி வாழ்ற, அங்க போய் என்ன இனம் மாறிட்டியா? நீ ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரிட்டன் எல்லா நாட்டிலையும் வாழ்ற, அங்க போய் நீ என்ன இனம் மாறிட்டியா? இங்கிலீஷ் நல்லா பேசிட்டா நீ இங்கிலீஷ்காரன் இனம் சேர்த்துக்குருவானா? இனத்துல நீ தமிழன். மொழி மாற, இனம் மாறி. அன்பிற்குரிய சொந்தங்களே, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியுமே நம்ம மாறிக்கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். நீங்க இங்க இருந்து பாகிஸ்தான் பிரிந்து செல்கிறது வரலாறு. அதற்கு காரணம் மதம். பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்து சென்றது காரணம் மதம் அல்ல, மொழி. ஓர் இறை, ஏக இறைவன் ஒருவனே. நபிகள் மொழி எனும் வழி என்று ஏற்றிச்சென் பிரிந்து சென்ற பாகிஸ்தான் தனிநாடு அடைந்து போனது. அங்கே பாகிஸ்தானியர்களின் உருது மொழி ஆட்சி மொழி என்று அறிவித்த உடனேயே என் தாய்மொழி என்னானது என்று கேட்டான். டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்களும். கலவரம் வெடித்தது, போராட்டம். அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பெருமாட்டி அம்மையார் இந்திரா காந்தி, மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருந்தவர் சித்தார்த்த சங்கரே, அவரும் காங்கிரஸ் முதல்வர். சித்தார்த்த சங்கரே முன்வைத்த முழக்கம் என்ன? அங்கே செத்து விழுபவன் இந்து இஸ்லாமியன், சித்தார்த்த சங்கரே இந்து, செத்து விழுபவன் இஸ்லாமியன் தான் என்று இருந்தானா? இல்லை. என் இன மக்களை கொள்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். கிழக்கு பாகிஸ்தானை வாழ்கிற என் வங்க மக்களை, என் வங்க மொழி பேசுகிற என் இன மக்களை கொள்கிறார்கள். இந்தியா ராணுவத்தை அணைத்து பாதுகாக்கிறதா, இல்லை நான் என் காவல்துறை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று கேட்டவுடனே ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து தனி நாடாக தன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று நாடு பிறந்தது உலகத்திலே. இதுதான் வரலாற்று உண்மை. சித்தார்த்த சங்கரேக்கு மதத்தை தாண்டி மொழி பற்று இருந்தது, இனப்பற்று இருந்தது. அது சீமானுக்கும் அவன் கூட இருக்கிறவர்களுக்கும் இருந்தால் இது பாசிசம், சாவனிசம், மொழி வெறி, இனவெறி என்றால் எப்படி ஏற்பது? உலகத்தில் எல்லா மொழியும் நேசிக்கிறோம், அந்த மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம். இதை மானுட நேயம் என்கிறீர்கள். அதை போலவே எங்கள் தாய்மொழியும் எங்கள் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். இதை பாசிசம் என்கிறீர்கள், இனவெறி என்கிறீர்கள். இதை எப்படி ஏற்பது? அறிவார்ந்த பெருமக்களே, கற்றறிந்த சான்றோர்களே,
தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் ஆர்வலர், தமிழ் பற்றாளர், அது ஜி.யு. போப்பை சொல்லலாம், கால்டுவெல்லை சொல்லலாம், ஜோசப் பெஸ்கி, வீரமாமுனிவரை சொல்லலாம், தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் என்று. எங்களை சொல்லக்கூடாது. நாங்கள் பற்றாளர்கள், உணர்வாளர்கள், நாங்கள் தமிழர்கள், ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் அல்ல, ஈழ விடுதலைக்கு போராடுகிற போராளிகள் நாங்கள் என்பதை நீங்கள் புரிந்து. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இவர் ஈழ விடுதலை, இவர் சீமான், இவர் பாவேந்தரா, ஜான்சன் நல்ல தமிழ் பற்றாளர்மா, என்னமோ புற்று வந்த மாதிரி அறிமுகப்படுத்துவான். தமிழன்னா என் முகம், முகவரி, அடையாளம் அனைத்தும் எனக்கு தமிழ். போய் பிரான்ஸ்ல போய் பாரு, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் கை கொடுப்பான். போ பிரிட்டிஷ்க்கு, ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், அப்படிதான் கை கொடுப்பான். அப்படிதான் நான் தமிழன், அப்படிதான் கை கொடுக்க முடியும். அதான் என் அடையாளம். அதை விட்டு தாய்மொழி அழிஞ்சுனா என்னங்க? என் முகம் சிதைந்து இறந்து கிடந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. அப்படி உன் மூலம் மொழி சிதைந்து அணிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. இமயவரை பரவி இருந்த நீ காலடிகள் குறுக காரணம் மொழி திரிவு, மொழி சிதைவு, மொழி அழிவு. 1800 ஆண்டுக்கு முன்னாடி ஏதரா கன்னடம், 1600 ஏது தெலுங்கு, 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம் என்கிற மொழி ஏது? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது என்று பாடல் இருக்கா இல்லையா? எல்லாம் தொலைஞ்சிருச்சு. கடைசி அரை கிரவுண்ட் இடம் இருக்கு, அதுலயும் அவன் குடிசை போட்டு உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். குடா, இந்த குடாத இங்க குடிச்சா, இங்க பாரு, இந்தியா உனக்கு கொடுக்கிற அடையாள அட்டை பாரு. நல்லா கவனிங்க, இது என்ன மொழியில் எழுதியிருக்கு பாருங்க. முதல்ல என் பேரு இந்தியில் எழுதியிருக்கு, ரெண்டாவது இங்கிலீஷ் எழுதியிருக்கு, மூணு என் தாய்மொழியில என் அடையாளம் இல்லை. கீழே என் ஆதார் எனது அடையாளம், எனது ஆதார் எனது அடையாளம். போனா போகுது. டேய், எனதுனே வரக்கூடாது, அது அக்ரிணியை குறிக்கிறது தான் எனது. என் அடையாளம் என் அப்படித்தானே இருக்கணும். என் அடையாளம் இது மயிர், என் அடையாளம் என் தமிழ் தாண்டா. இது என்னடா அது? இதை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் என்னங்க மயிர்னு பேசுற? மயிர் கெட்ட வார்த்தைன்னு சொன்னாங்க. டேய், கெட்ட வார்த்தையில புறா மோட்டே திட்டுறா. இங்க வாடா, எதுக்குடா தென்னை எண்ணெயை தேய்ச்சி சாம்பை போட்டு குடிச்சுக்கிட்டு திட்டுறா பைத்தியக்காரா? அது உதிர்ந்துட்டா போனதுன்னா அதுக்கு எதுக்கு பல லட்சம் போட்டு விற்க மாட்டிட்டு போய் நட்டுக்கிட்டு இருக்க? தலையின் இழிந்த மயிரடைய மாந்தர் நிலைந்த கடைன்னு என்னுடைய வேதம் பாடுதுரா. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் மானம் வரிம் என்று என் வேதம் பாடுது. வெறுப்பா இருக்கல, மயிர் ஒன்று வீசிட்டு அப்படி அந்த மயிர் கோவம் தான் சிறச்சிட்டு மொட்டையா திடுறா. அதுக்கு எண்ணெயை போடுறது, சீவுறது, அப்படி களைய விடுறது இல்ல. அது கொட்டினா போயிட்டு போகுது, மாதிரி நட்டுக்கிட்டு வருது. தொலைச்சுப்புறம் சும்மா ஏதாவது இந்த முச்சந்திலிருந்து கத்திட்டு சாகிற கூட்டம் நினைச்சுக்கேண்டின்னு என்ன கேட்டானே சீமான், முதலமைச்சராக அதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல இல்ல, முச்சந்தில இருந்து கத்திட்டு சாகிறது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கல. நாங்க பிரபாகரன் பிள்ளைகள் எழுதி சும்மா வந்தாங்க. இங்க விடு, இன்னொரு தாள் விடு. பாரு தம்பி, நல்லா கவனிக்க, இது என்னன்னு பாரு. ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் போய் நாங்க கடிதம் கொடுத்தோம். பாரு, முதல்ல என்ன எழுதியிருக்கு பாரு, சக்தி மசாலா. இந்த முதலாளி தமிழர், தமிழ் எங்க வச்சிருக்காரு பாரு, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இந்தி ஏதோ விளங்காத வெங்காயத்தில் ஒன்று எழுதிருக்கு, கீழே மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கன்னடத்தில் எழுதியிருக்கு. கன்னடத்தில் எழுதியிருக்கு, பாத்துக்க. அவர் என்ன நினைக்கிற, பல தடவை நாங்க கொடுத்து அது மதிக்கல. ஏன் என்ன பண்ணி போடுவான் சீமா, என்ன பண்ணி போடுவான் சீமா. இதை எப்படி நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க? எப்படி இது மிளகாய் தூள்னு முதல்ல எழுதுனா அது கெட்டு போயிருமா? தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? உலகத்தில் எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழியை இழிவுபடுத்துவான்? எந்த மொழிக்காரன்? நீ பீகார்ல, குஜராத்ல, ராஜஸ்தான்ல சொல்லுங்க, இது மேற்கு வங்கத்துல அல்லது கர்நாடகால, ஆந்திரால, கேரளால இப்படி நீங்க எழுதிட முடியுமா? எழுதிட முடியுமா? அவன் மாநிலத்துக்கார முதல்ல இங்கிலீஷ்ல எழுதி, இந்தியில எழுதி, பிறகு மலையாளத்துல அல்லது கன்னடத்துல, தெலுங்குல எழுதுவாரா? வானூர்தியில் ஏறினா இந்தி, பெங்காலி, அப்புறம் போச்சுபுரி எல்லாம் அறிவிப்பான். அந்த பணிப்பெண் சொல்லுவாங்க, இந்தி, இங்கிலீஷ், போச்சுபுரி அப்படின்னு. தமிழ்ல மட்டும் வராது. எப்படி இருக்கு? ஆனா சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வா, தமிழ் அறிவிப்பான். மலேசியால இருந்து வா, தமிழ் அறிவிப்பான். துபாய், அரபு நாடுகள் இருந்து வந்து தமிழ்ல வானூர்தியில் அறிவிப்பான். ஆனா சொல்ல மாட்டான். எல்லாவற்றையும் இழந்து நிக்கிற
மொழி இல்லைன்னா உன் அடையாளம் இல்லை. மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது. மொழியை அழிய கொடுத்து விட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து விழுந்திருக்குது. இது வரலாற்று உண்மை. இது வரலாற்று உண்மை. இவர் யாரு போய் கேட்கறது? என்ன பண்ணி போடுவாங்க இவங்க? எப்படி இந்த தேர்தல் முடியட்டும், நீ நிறுத்து, நிறுவனத்தை நீ நடத்தி பார்ப்போம். மொத்த பேர் வந்தாங்க இதே மாதிரி டேரா போட்டு படுத்து, கூடாரம் போட்டு படுத்துக்கிற. நீ முதல்ல என் தாய்மொழியில் எழுது, கரும்பா அப்புறம் எந்த மொழியில எழுது. அப்ப ஹிந்திக்காரன் வசதிக்கு ஹிந்தியில் எழுதிட்டா, இங்கிலீஷ்காரன் எந்த வெள்ளக்காரி வந்து உன் சில்லி பவுடர் வாங்கி சமைக்கிறா? அப்ப என்ன இதெல்லாம் லொல்லு தானே. இங்க கீழே பாரு, இது கன்னடத்தில் இருக்கு. இதே மாதிரி நீ தமிழ், இதே மாதிரி தமிழ்ல 1.25 கோடி தமிழர்கள் நாங்க அங்க வாழ்றோம், எழுதி வச்சிருவியா? சொல்லுங்க. கோபப்படுறாசியமா, கத்துறாசியமா? தம்பி, நான் கோபப்படலைன்னா கோடம்பாக்கத்தில் இருந்து சினிமா எடுத்து படம் எடுத்து படுத்திருப்பேன் தம்பி. இந்த கோபம் தான் இங்க வந்திருக்கு. அநீதியை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாய், ஆனால் நீனும் என் தோழனேங்கிற சேகுவாரா பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயரடா விடுதலை என்கிற புரட்சி பாவலர். நாங்க இப்ப என்ன செய்யலாம்? சும்மா அந்த சேட்டையெல்லாம் வச்சுக்க கூடாது. இந்த தேர்தலில் எண்ணற்ற பிரச்சனைகள், முதன்மை பிரச்சனைகளை முன்வைக்க இருக்கிறான். அதில் தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் பண்பாட்டு மொழி, தமிழ் வழிபாட்டு மொழி, தமிழ் வழக்காட்டு மொழி என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் கொண்டு போவோம். இன்னைக்கு நீ நிறைவேற்றாம கடந்து போகலாம், ஆனால் ஒரு நாள் நிறைவேறாமல் அது கீழே கிடந்து போகாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், நீங்கள் எந்த மொழியும் படியுங்கள், நீங்கள் வாழ்வதற்கு. உங்கள் சொந்த மொழி தமிழ் படியுங்கள், நம் இனம் வாழ்வதற்கு. இதை கோட்பாடா வச்சுக்கணும். உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது, அத்தனை சாளரங்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள். அதான் முதன்மையானது. பெத்த தாயை பட்டினி ஓட்டு விட்டு நீங்கள் எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு பலனும் கிட்டப் போவதில்லை, கிடைக்கப் போவதில்லை. அதை கவனித்துக் கொள்ளணும். மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தான், மொழி செத்துருச்சு. இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தான், இனமும் செத்துருச்சு. இப்ப நீங்க என்ன செய்யலாம் இருக்கிறீங்க? ஆயுதம் மிச்சம் வச்சதை, அறப்போராட்டம் மிச்சம் வச்சதை அரசியலால் வென்று முடிக்கணும். அதற்கு தமிழ் இளம் தலைமுறையினர் கிளந்தெழணும். இல்லை என்றால் இதே மாதிரி தாய் நிலத்தில் தமிழ் மொழியை மீட்க முன்னிறுத்தி போராடுகிற போராட்டத்திற்கு மதிப்பில்லை என்றால் இது நம் நாடான் பாரு. விடுதலை என்பது வெறும் சொல்லாக இருக்கிறது, பொருள் இல்லை. அதிலே விடுதலை பெற்ற மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக? அந்த மொழிவழி தேசிய இனங்களில் மொழி, கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுக்கான கல்வி, மருத்துவம், பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதையெல்லாம் காட்டு வளம், கனிம வளம், நிலவளம், நீர்வளம், மலைவளம், கடல் வளம், மண் வளம், இவற்றை பாதுகாப்பது. இதுக்கெல்லாம் தான் மொழிவழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அப்புறம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். போராடுகிற பெருமக்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள், நன்றி. செத்துக்கொண்டிருக்கிற தமிழ் உணர்வை யாராவது செத்து உணர்வூட்ட வேண்டியிருக்கு. அப்படிதான் தம்பி முத்துக்குமார், அப்படிதான் தம்பி அப்துல் ரவூப், அப்படிதான் தம்பி தங்கை செங்கொடி, அப்படிதான் தம்பி விக்னேஷ். இப்படி ஒவ்வொருத்தராக இறந்து 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 யாராவது ஒருத்தன் உடல்ல தீ வச்சு எரிச்சு இவனுக்கு அணைஞ்சு கிடக்கிற அந்த உணர்வு நெருப்பை மூட்ட வேண்டியது இருக்குது. அப்படி பசியனும் பெருநெருப்பை பத்த வைத்து இங்கே உணர்வற்று இருக்கிற தமிழ் மக்களுக்கிடையே உணர்வூட்டி கொண்டிருக்கிற இந்த புரட்சியாளர்களை நாம் வணங்குவோம், வாழ்த்துவோம். இது ஒரு தொடக்கம்தான். தமிழை மீட்க வேண்டியதும் காக்க வேண்டியதும் எப்படி நம்ம கடமையோ அப்படி இந்த தமிழ் குடிகளை, தமிழ் பிள்ளைகளை, தமிழ் மக்களை, தமிழ் பெரும் அறிஞர் பெருமக்களை பாதுகாக்க வேண்டியதும் நமது கடமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 8 நாட்கள், ஒரு வாரத்தை தாண்டி 8வது நாட்களாக பட்டினி கிடக்கிற இந்த பிள்ளைகள் தங்கள் தாய் நிலத்தில் தங்கள் தாய்மொழி அதை மீட்க வழக்காடு மொழியாக எங்கள் தாய்மொழியில் வழக்காடு உரிமை கொடுங்கள். இந்திய நிலப்பரப்பில் எங்கும் இல்லை இந்த உரிமையை கேட்கிறீர்களே என்று கேட்டால் பரவாயில்லை. ஆனால் இத்தனை மாநிலங்களில் இருக்கிறது. அப்ப மொழிவழி மாநிலங்கள் இதற்கு பிரிக்கப்பட்டது. அறிவார்ந்த பெருமக்களே, எங்கள் அண்ணன் ஆராஜா சொன்ன உடனே பாசிசம், பிரிவினைவாதம், செப்பரேட்டிசம் பேசிவிட்டார் என்று சொல்கிறீர்கள்.
இந்தியாவில் இன்று நான் சொல்லுகிறேன், பல மொழிகள் இருந்தால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். ஒரே மொழி என்று திணித்தால் பல நாடுகள் பிறக்கும். எந்த கொம்பனாலையும் அது தடுக்க முடியாது. உனக்கு உன் தாய்மொழி, எனக்கு என் தாய்மொழி. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் இயங்க வேண்டும். பிரிவினைவாதிகள் என்று எங்களை சொன்னால் பிரிவினையை தூண்டுபவர் யார்? என் தலைவன் துவக்கெடுத்தான் பிரபாகரன் என்றால் அந்த துவக்கை அவனுக்கு தூக்குகிற நிர்பந்தத்தை நிலையை உருவாக்கியவன் யார்? என் தலைவன் தூக்கிய துவக்கு பயங்கரவாதம் என்றால் அவனை ஆயுதம் எடுக்க வைத்தது சிங்கள அரச பயங்கரவாதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பேசுவது பாசிசம் சாவனிசம் என்றால் அந்த சாவனிசத்தை பாசிசத்தை செய்ய தூண்டுகிறவர்கள் நீங்கள் யார் என்பதை கேட்டு பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். எனவே போராட்ட கோரிக்கைகள் வெல்ல வேண்டும். அது போராடுகிறவருடைய உரிமையோ கடமையோ அல்ல. தமிழனாக பிறந்த தமிழச்சி மாரிலே பால் குடித்த தமிழ் மகள் ஒவ்வொருவருக்குமான உயிரான கடமை என்பதை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும். அவர்கள் போராட்டத்தை நிறுத்தினாலும் தொடர வேண்டும். இது ஒரு தொடர் ஓட்டம், ஆங்கிலத்தில் ரிலே ரேஸ். அந்த குச்சியை கொண்டு வந்து 100 மீட்டர் ஓடி வந்து ஒருத்தர் கையிலே கொடுப்பார், அவர் தூக்கி ஓட வேண்டும். இந்த போராட்டம் நாங்கள் செய்வது என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக இது முன்னவர்கள் கண்ட கனவு. அதை நாம் முன்னெடுத்து செல்கிறோம். நம் தோள்கள் தளர்கிற போது இன்னொரு தலைமுறைக்கு அதை கடத்துவோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் தமிழ் மீளும், தமிழை ஆளும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றியதை சொல்லும். நன்றி, வணக்கம். கேளுங்க பேசலாமா? மேல போட்டுட்டு போதுங்க. அந்த மேல கொஞ்சம் நல்லா வெளிய நில்லுங்க. இறக்கி வைங்க. கீழ இறக்கி வைங்க. சொல்றது கேக்குறீங்க. இவ்வளவு நேரம் ஆனா எப்படிப்பா? இங்க பாலிமர் கொஞ்சம் நகர்த்தி பிடிங்க. இது ஒரு பெரிய படம்.
அது சொல்றேன். ஆ தம்பி அப்பா அம்மா மகனை இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கோரிக்கை போராடுகிறவர்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லை. அவங்க எந்த அரசியல் லாபத்திற்கோ தேர்தல் வெற்றிக்கோ இது முன்வைக்கல. நான் சொன்ன நானே 25-20 வருஷம் அதுக்கு முன்னாடி தமிழறிஞர்கள் ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் தன் தாய்மொழி அழிவதை பார்த்து சகித்து கொண்டிருக்க முடியாது. அது என் தாய் நிலத்தில் எனக்கு வழிபடுகிற உரிமை, வழக்காடுகிற உரிமை, என் தாய்மொழியில கல்வி கற்கிற உரிமை, கல்வி கற்றால் வேலை கிடைக்குங்கிற அந்த நிலை, இதெல்லாம் இருக்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் உரிமையும் கடமையும் கூட. அந்த அடிப்படையில் தான் இது இந்த போராட்டம் இன்னைக்கு இல்லையே, 2006 2010 அது ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது. இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி இதே போராட்டத்தை முன்னெடுத்தோம் நீங்க நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடி. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அப்போ இது நாங்கள் அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் போராட தான் முடியும். இந்த கோரிக்கையை ஏற்று செயல்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள். நீங்கள் தமிழ் பேசுனீங்க, தமிழர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் முழக்கத்தை முன் வச்சிங்க, வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று பேசுனீங்க, இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தானே எங்கள் பிள்ளைகள் போராடுறாங்க. அப்போ அதை செயல்படுத்தணும். நீங்கள் பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க. 2 குடியரசுத் தலைவரை நீங்களே தேர்வு செஞ்சிருக்கிறீங்க. அந்த குடியரசுத் தலைவர்கள் கையெழுத்திட்டா இது செயல்பட தொடங்கிடும். அவங்க ஏற்றின சட்டங்கள் தான் அசட்டம் தான். அப்போ அதை வலியுறுத்தி தான் நம்ம பிள்ளைகள் போராடுறாங்க. பெரியவங்க எல்லாம் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் 90 வயசை தொட்ட தம்பி பகத்சிங்குடைய அப்பா எல்லாரும் போடுறாங்க. இந்த பிள்ளைகள்லாம் சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் தங்களுடைய வேலையை விட்டு நிற்கிறாங்கன்னா எதுவும் செய்யலாம். நாளை முதலில் தமிழை காக்கணும்டாதான் முதல் வேலை என்று பாவேந்தர் பாடியது மாதிரி தான். அவர் சொல்றாருல, தாயை பழித்தவனை யாதெடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயதை எடுத்தாலும் விடாதுங்கிறாரு. இப்போ என் தாய்மொழியை பழிக்கிறோன்னு நான் என்ன செய்யறது? அதுக்கு தான் இந்த போராட்டம். கலைஞர் இருக்கும்போது ஆட்சி மொழியா கொண்டு வந்துருன்னு சொன்னாரு. ஏன் என்ன கொண்டு வர திமுக? இதை அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது. ஏன் கொண்டு வரலன்னா கொண்டு வரல. ஒரு மாநில அரசால இதுக்கு மேல என்ன அழுத்தம் கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். சட்டம் ஏற்றதை தாண்டி அல்ல, நீ இதை பேசாதடா. மாநில அரசால ஒன்றும் செய்ய முடியாதுன்னா எதுக்குடா 40 தொகுதியில் போட்டி விடுறியே? எதுக்குடா விழுந்து முதலமைச்சர் முதலமைச்சர் ஆகிறியே? இதோ ஒன்னத்துக்கு உதவாத பதவி தானே. யாராவது இருந்துட்டு போறேன் விட்டு போறீங்களா? தாயே சொல்லுங்க தாய், விட்டு போறீங்களா? ஒன்னத்துக்கு உதவ முடியாது. 18 வருஷம் மத்திய அரசு இந்திய ஒன்றிய ஆட்சியில ஒரு கட்சி தொடர்ச்சியா 18 வருஷம் அதிகாரத்தில் இருந்து இதுதான். அப்ப கொண்டு வர முடியாதா? ஆட்சியை நீங்க தான் நடத்திக்கிட்டீங்க, கொண்டு வர முடியாது. 2 குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி 2 பேரையும் தேர்வு செஞ்சிருந்தீங்க. ஒரு தமிழன் இருந்தான், அப்துல் கலாம்ங்கிற ஒரு பெருந்தகை. அவர்கிட்ட இந்த கோரிக்கை நகர்த்திருந்தா கழுத்து போட்டிருப்பார். இதெல்லாம் திட்டமிட்ட சூழ்ச்சி தானே. எங்களுக்கு ஆயிடக்கூடாது. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுட்டா முடிஞ்சிடும். இப்ப ராமர் கோயில் கட்டியாச்சு, திறந்தாச்சுல, இனி பிரச்சனை கிடையாது. ராமர் கோயில் அவ்வளவுதான் முற்றுப்பட்டு. தம்பி வயிறு நிறைஞ்சிட்டா யார் தம்பி சோத்து பானையை மூட போறா? பிரச்சனை தீர்ந்துட்டா பிரச்சனை இல்லை. அது தீராம இருந்தாதான் உங்களுக்கு அரசியல். புறக்கணிக்கப்படுது தானே. இப்ப நான் காட்டினேன் பாருங்க, என் அடையாளம்னு நீங்க கொடுக்கறது என் தாய்மொழியில் தான் இருக்கு. எது என் அடையாளம்? எனக்கு என் தமிழ் தான் அடையாளம். அப்படிங்கும்போது நான் எதிர்த்து அதை மீட்க போராடும் போது நீ பாசிசம், செப்பரேட்டிசம், நீ பிரிவினைவாதி, பிரிவினையை தூண்டுறனா, தூண்ட வைக்கிற நீ ஆபத்தானவனா? என் உரிமையை மீட்க காக்க போராடுற நான் ஆபத்தானவனா? இதான கேள்வி. இதான தம்பி. செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க நீ அதிகாரம் வந்தோன்னு போராட்டம். இல்லாத மொழி உருவாக்கப்பட்ட இந்தி மொழியை திணிக்க போறேன். நான் செத்து கொண்டிருக்கிற உலகின் மூத்த மொழியை நான் காக்க போறேன். எங்க அம்மா மரணப்படுக்கையில் இருக்கா, அவளை காப்பாற்ற நான் போராடுவது எப்படி குற்றமாகும்? எப்படி குற்றமாகும்? அது கவிப்பேரரசு வைரம் சொல்ற அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன். அது விருதுல மட்டும் இல்ல, எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இல்லைன்னு வருத்தப்பட. எங்கும் இல்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணம்னு பாரதி சொன்னான். பாட்டன் பாரதி, அது நீ சொன்னது சரிதான், எங்கேயும் காணும். அவன் சொல்றது உலகத்துல எங்கேயும் இல்லடா, என் மொழி மாதிரி மொழி அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் பன்மொழி கற்றவன், பன்மொழி புலவர் அப்பாத்துறைக்கு அப்புறம் பல மொழிகளை கற்றது இந்த அறிஞன். அவன் சொல்லிட்டான் இந்த மொழி மாதிரி இனிமையானது எங்க இல்லடான்னு. ஆனா இப்ப நம்ம சொல்லி ஆமாடா எங்கேயும் இல்லடான்னு. இதான் நடக்குது. தமிழக மக்களின் கைகள் மடுக்கல் இல்லை, மாறாக கைகளும் அவரும்
குறையுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கு எந்த குறையோட வரதில்லை, சந்தோஷத்தோட தான் இருக்காங்கன்ற. வர்றதில்லை. அது இந்த அந்த அரசியல் வேண்டாம். அது அண்ணனுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அன்பு தம்பிகிட்ட அன்பா சொல்லிடுது, இந்த இடம் வேண்டாம், நீங்க தேவையில்லை. இந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே காவல்துறை இங்கிருந்து எந்திரிங்குது. அவங்களுக்காக தான், அவங்க பிள்ளைகளுக்காக தான் எங்க பிள்ளைகள் போராடுறாங்க. நாங்க கத்தி உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு உரிமைக்கு, உங்க தலைமுறை பிள்ளைகளுக்கு உரிமைக்குமா தான் நாங்க போராடுறோம். நீங்க காக்கி சட்டை கலட்டிட்டு ஒரு தடவை இந்த போராட்டத்தில் பாருங்க, நாங்க சொல்றது சரின்னு. அதனால இதை பேசினா அப்புறம் நாங்கள் எங்கள் பிள்ளை இருக்கும்போது பிரித்து போட்டு தூக்கி கொண்டு எங்கேயா போட்டு மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளை நடக்க முடியாத உள்ள 40 கிலோமீட்டருக்கு எங்கே இருட்டில் இறக்கி விட்ட மாதிரி, பார்வையற்ற பிள்ளைகளை எங்கேயோ தூக்கி இறக்கி விட்ட மாதிரி, எங்கள் பிள்ளைகளை பசியோட தூக்கி எங்கேயாவது வீசி விட்டு போயிட்டே நான் இங்கே போய் தேடுறது. அதனால இப்போ அந்த பிரச்சனை வேண்டாம், நமக்கு வேற திடல் இருக்கு, அங்கே விளையாடும். அது ஏன் எப்படி வருத்தப்படுறது? எப்படி நான் வருத்தப்படலாம், எங்கள் அம்மா வருத்தப்படலாம், ஜான்சன் பாவேந்தன் வருத்தப்படலாம், எங்கள் பிள்ளைகள் வருத்தப்படலாம், போராடுற சட்டம் பகத்சிங் வருத்தப்படலாம். நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதிகாரம், முழு அதிகாரம், புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரம் மிக எளிமையானது. நாங்கள் அவர் பின்னாடி வர பிள்ளைகள் சொல்ற, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. உங்களால் நிறைவேற்ற முடியாதா? நீங்க வேண்டிய விரும்பிய இலாக்காக்களை பெற்று அதிகாரத்தை அனுபவிக்கும் போது இதை செய்ய முடியாதா? நான் ஐயாவளி மட்டும் இல்லை, எங்க மூதாதைகள் எல்லாரையும் நான் பேசுறேன். வள்ளலார்ல இருந்து வைகுண்டத்துல இருந்து நீங்க இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு எதுவும் இல்லை, நீங்க வெறுங்கையோட வந்தவங்க. இந்த நிலத்துல என்னதெல்லாம் எடுத்து தன்மையப்படுத்தி கொண்ட ஆள் நீங்க வள்ளுவரை தொட்டீங்க, பிறகு வள்ளலாரை தொட்டீங்க, இப்ப வைகுந்தரை தொடுறீங்க. இவர்கள் 3 பேருமே சனாதனவாதிகள்ங்கிறீங்க. இவங்க 3 பேருமே புரட்சி செய்து இந்த சாதிய இழிவு சனாதன கொடுமைகளை ஏற்றுத்தான். உங்களுக்கு தெரியும், வள்ளலார் சன்மார்க்கம் ஒரு தனி மார்க்கத்தை தொடங்கியதே அதுக்குத்தான். அன்பு வழின்னு ஒரு மார்க்கத்தை ஐயா தொடங்கியது அதுக்குத்தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று வைத்தது அதுதான். பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கிறது. தலையிலிருந்து பிராமணரை, தோளிலிருந்து சத்திரே, தொடையிலிருந்து வைசியரை, காலிலிருந்து சூத்திரரை நானே படைத்தேன், இதை நானே நினைத்தாலும் மாற்ற முடியாதுன்னு பகவத்கீதையிலே பகவான் சொன்னதா நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. நேரெதிர் சிந்தனை எங்க பாட்டனது, பிறப்பு ஒக்கம் எல்லா உயிருக்கும். அப்ப நீங்க அவரை போய் இந்து சனாதன தர்மத்தினுடைய அவர் இதுன்னு நீங்க வள்ளலார ஒரு சூப்பர் ஸ்டார் போலவும் மற்றவங்க எல்லாம் அப்படி வைகுந்தர்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அவர் எதிர் புரட்சி செய்ததே இந்த சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமை, இந்த வர்ணாசிரம கொடுமைக்கு எதிராக தான் அவர் போராடினார். அவரை அப்படி சுருக்குவது என்பது அவருடைய அறியாமையை காட்டு. பல முறை நான் ஆளுநரை கேட்டேன், நீங்க ஐபிஎஸ் படிச்சு எழுதினீங்களா, பார்த்து எழுதினீங்களா? எதுவுமே தெரியல அவருக்கு. ஆனால் ஏன்னா அவர் பேசுறதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை, அது ஒன்றும் போய் சேரப்படுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால அதை உதுத்து தள்ளிட்டு தமிழின மக்கள் போயிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவர் எவ்வளோ பெரிய போராட்டம் வெடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அது விடுப்பா அப்படின்ட்டு. அதனால அதை தமிழின மக்கள் புறந்தள்ளிட்டு கடந்து போறாங்க. எப்படி வரணும்? நீங்க செய்ய வேண்டிய இடத்துல, அந்த பொறுப்பான இடத்துல இருக்கிற நீங்க, பொறுப்பற்று இருக்கும்போது நீங்க எப்படி இதுக்கு வருவீங்க? தம்பி அண்ணாமலை என்று சொல்வாரு. இப்ப நீங்க எல்லாம் கவனிங்க, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு நான் பேசல, ஐயா பிரதமர் பேசினார், நானும் பேசுறேன், நாங்களும் பேசுறோம், அவர் பேசிக்க. உலக நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் உலகின் மூத்த மொழி தமிழ், அது எங்கள் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்றாரு. அப்படின்னா புதிதாக கட்டிய பாராளுமன்ற தம்பி கவனிங்க, புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்தில் இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ்ல கல்வெட்டு இருக்குதே ஒழிய ஏன் எங்கள் தாய்மொழி தமிழ்ல இல்ல? உலகின் முதல் மொழியில, இந்திய மொழிகளின் தொன்மையான மொழியில ஏன் கல்வெட்டு இல்ல? இதற்கு பதில் யார்? ஐயா பிரதமர் மோடி சொல்லுவாங்களா? தம்பி அண்ணாமலை சொல்லுவாரா? இதெல்லாம் அவங்க எங்களோட சேர்ந்து போராடக்கூடாது, எங்க கோரிக்கை ஏற்று அதை நிறைவேற்றி கொடுக்கணும். அதுவே நீங்க நான் மேகதாத்துல அணை கட்டாதுன்னு நாம் போராடுறது சரி, தம்பி அண்ணாமலை போராடுறது எப்படி சரி? இங்க இருக்கிற காங்கிரஸ் என்னோட சேர்ந்து போராடுறது எப்படி சரி? அது எப்படி சரி? அப்பா செத்துட்டாருன்னு அழுகிறேன், சரி, கொலை செஞ்ச நீயும் கூட உட்கார்ந்து அழுதா எப்படி? அது வேடிக்கை.
வழி இல்லை. எனக்கு இந்த போராட்ட வடிவத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாங்கள் உயிரே கொடுத்து போராடி மதிப்பில்லைன்னு நான் உணர்ந்த பிள்ளைகள். எத்தனையோ பட்டினி போராட்டம் செஞ்சுட்டோம், பயன் இல்லை. பட்டினி கிடந்து இந்த நாட்டில் போராடி செத்தவன் என் இன மக்கள்ல அன்னை பூவதி, எங்கள் அண்ணன் திலீபன் தான். காந்தி பலமுறை சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார், ஒரு தடவை உண்ணாவிரந்து சாகலை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது வரலாறு. ஆனால் நாங்கள் தான் இந்த ரெண்டு, எங்கள் தாய் பூவதி அவர்களும் எங்கள் அண்ணன் திலீபனும் தான். நாங்கள் உயிரை கொடுத்து போராடியும் ஒரு பயனையும் அடையலை. என் தீக்குளிச்சை செத்தும் பார்த்தோம், அப்பவும் பயன் இல்லை. அதனால உயிரை கொடுத்து போராடிய போராட்டங்களுக்கே மதிப்பில்லாத போது உணவின்றி நீங்க போராட வேணாம், உடலை வருத்திக்கிற வேணாம்ங்கிறத என் கோட்பாடு. ஆனால் இங்க போராடுகிறவர்கள் உணர்வோடு துணை நிற்க வேண்டியது கடமை. அதுக்காக நிற்கிறேன். அதை மதிக்கணும், அரசுங்கிறது மதிக்கணும். அதான் அது முதன்மையானது. நன்றி.